இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல ஒரு சாஃப்ட் ஹெல்த்தி டேஸ்டி அண்ட் பியூட்டிஃபுல்லான ராகி பனானா தோசை. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி பனானா தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ராகி மாவு, பழம், ப்ரௌன் சுகர், அப்புறமா திருவன தேங்காய். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ராகி மாவு எடுக்கணும். ராகி மாவு வந்து 4:1, 4 கரண்டி ராகி மாவுக்கு 1 கரண்டி சீனி போடணும். இப்போ இங்கே 8 கரண்டி ராகி மாவு எடுத்துருக்கு. அது கூடால கொஞ்சம் தேவையான உப்பு போட்டிருக்கு. இப்போ இதில் 2 கரண்டி சீனி போட்டிருக்கு. ஏன்னா நான் 8 கரண்டி மாவு எடுத்துருக்கல, அதனால இதில் 2 கரண்டி சீனி போட்டிருக்கு. இது கூடால ஒரு கரண்டி அளவு தேங்காய், திருவன தேங்காய் போடணும். அப்புறமா 3 பழம், இதான் அளவு போட்டுட்டு இனி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் எதுவும் இல்லாத நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி அந்த பழத்தை நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இனி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கட்டி இல்லாத நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நல்லா லம்ஸ் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஒரு கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ கொஞ்சம் திக்னஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாகிட்டு இது கரெக்ட் கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி ஃப்ளோ ஆகணும். ரொம்ப தின்னும் இல்லை, ரொம்ப திக்கும் இல்லை, இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். இனி நம்ம பேனில் ஊற்றலாம். இந்த மாதிரி நம்ம சாதா தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றினா போதும். பழத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டா மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம நல்லா குக்காக விடணும். இப்போ இந்த சைடு குக் ஆன பிறகு இனி அடுத்த சைடு டேர்ன் பண்ணி இங்கேயே நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ண விடணும். இது நல்லா இப்படி குக் ஆன பிறகு பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கலர்லாம். இனி இன்னொரு தோசை பாருங்கள், பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஊற்றுறதுக்கு. இனி இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம இந்த சைடு குக் பண்ண விடலாம். இந்த சைடு இப்போ குக் ஆகிட்டு இனி நம்ம மாற்றி டேர்ன் பண்ணி போட்டு இப்போ இந்த சைடு நம்ம நல்லா குக்காக விடணும். நல்லா குக்காகி விட்டு எடுத்துனா நமக்கு நல்ல ஒரு அழகான சாஃப்ட் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி பனானா தோசை ரெடி. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா பனானா கூட கொஞ்சம் ஹனி ஊற்றி அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம், அல்லது கொஞ்சம் கோகோனட் இப்படி தூவியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படி வேணாலும் இதை சர்வ் பண்ணாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு இப்படி வச்சுருந்தா கூட இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். ஸோ நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.